நான் சிறுவனாக இருந்த பொழுது தமிழில் ஒரு பாடம் உண்டு, சிபி சக்கரவர்த்தி என்று. மிக அன்புள்ள மன ஒருக்கமுள்ள ஒரு சக்கரவர்த்தியாம் அவர். ஒரு நாள் தன்னுடைய பூங்காவனத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு புறா அவருடைய தோளில் வந்து உட்கார்ந்தது. அது நடுங்கிக் கொண்டிருந்ததாம். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த புறா இப்படி நடுங்குகிறது என்று. பின்னாலேயே கருடன் வந்து துரத்தி கொண்டு வந்தது. அது அவருக்கு நேராக வந்து உட்கார்ந்தது. அரசன் கேட்டார், ஏனப்பா நீ நடுங்குகிறாய் என்று புறாவை பார்த்து. அந்த கருடன் என்னை விழுங்க வருகிறான், ஆகவே நடுங்குகிறேன் என்று சொன்னதா. கருடனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? கருடன் சொல்லிட்டான், எனக்கு இந்த புறா வேண்டும், நான் சாப்பிட வேண்டும். அப்பொழுது அரசன் ஒரு வாளை எடுத்தான். தன்னுடைய தொடையில் இருந்து ஒரு சிறு துண்டு சதையை வெட்டி எடுத்ததற்கு தூக்கி எறிந்தான். அதை எடுத்துக்கொண்டு அது பறந்து விட்டது. இந்த புறா தப்பு வைக்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிபி சக்கரவர்த்தி இந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தில் இருந்து ஒரு சிறு துண்டு மாம்சத்தை தூக்கி வீசி அதை காப்பாற்றினார். நம் அருள்நாதர் செய்ததும் அதுதானே. வேதம் என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே அர்ப்பணித்தார். சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை வெட்டி கொடுத்தார். ஆனால் தேவகுமாரனாகி இயேசு நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இன்னும் அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டாராம். திருச்சபை எப்படி சம்பாதித்தாராம்? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டாராம். 1 கொரிந்தியர் 11:24 சொல்லுகிறது, இயேசு காட்சி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலம். அன்பின் நிமித்தமாக அவர் அடைக்கலம். உயிரை கொடுத்து நம்மை சம்பாதித்ததினால் இன்று நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்.